அவமானப்படுத்திட்டியடா. வாழ்க்கை முறையில, உறவு முறையில எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டியடா. உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? நாம வாழ்ற வாழ்க்கை, நம்ம வீட்டோட வசதி, நமக்கு இருக்கிற சொத்து, இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்கலாமே. ச்சீ, போய் டாக்டர்ன்ற பேர்ல ஒரு ஈனத்தொழில் பண்றதுக்கா எனக்கு பிறந்த? அப்பா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு. நீ செய்யற தப்பான தொழில வேணும்னா விட்டுக்கலாம். ஆனா உன் தொழில் உறவை விடலையே. வீட்டுக்கு வந்து காரி துப்பிட்டு போயிட்டாடா என் தங்கச்சி, உன் அத்தை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் அண்ணன்னு சின்ன வயசுல இருந்து பாசத்தோட கூப்பிடுவா. இப்ப வந்து உன்னால நான் பிரசாத் அடிச்சேன். அதுல அவ காயப்பட்டுட்டா. இந்த உறவே வேண்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. பாசம் போயிடுச்சுடா. வேஷம் வந்துடுச்சு. ஏண்டா ஏண்டா இப்படி? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் பிள்ளையா நீ பிறந்ததுக்காக என் கூட பிறந்த தங்கச்சி உறவை அறுத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டியடா. எப்படியோ சமாளிச்சிட்டேன். உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது, என் தங்கச்சியும் விட்டு கொடுக்க முடியாது. அருண், நான் எவ்வளவோ தடவை உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன். ஒரு அப்பாவா நான் அவ்வளவுதான் செய்ய முடியும். தவறான உறவுகள், தப்பான பழக்கங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனை நேர்வழியில கொண்டு போகாது, தேவையில்லாத வழியில கொண்டு போய் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். இதுக்கு மேல நான் எதையும் வெளிப்படையா பேச முடியாது. உன்னோட விருப்பம், உன் அறிவு, அதை பயன்படுத்தி நீதாண்டா யோசிக்கணும். நீ சின்ன புள்ள இல்லடா, வளர்ந்தவன், ஒரு டாக்டர். எல்லாருக்கும் நீ மனநல ஆலோசனை சொல்லணும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த வயசுல ஒரு அப்பா சொல்லக்கூடாதுடா. போடா போ. ஒரு நிமிஷம். என்ன கண்ணம்மா, எங்க எடுத்துட்டு போற? உன்கிட்ட கொஞ்சம் சண்டை போடணும். எதுக்காக? நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிருக்க. ஐயா கிட்ட நான் சொல்லாம இருக்க முடியுமா? உட்காரு. சொல்லலாம், உன்னால சொல்லாம இருக்க முடியாது. ஆனா உங்க ஐயா என்ன கூப்பிட்டு என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினாரு. என்னடா சொல்ற? கண்ணம்மா மேல ஐயாவுக்கு நிறைய ஆசை இருக்கே. இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா திடீர்னு சந்தேகம் மாதிரி ஒரு கேள்வி.
என்ன கேட்டாரு? என் மனசுக்குள்ள என் பாஸ் மேல எனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு. ஏமா, அப்படி ஒரு விருப்பம் இருந்திருந்தா நான் அந்த ஆபீஸை விட்டு வெளியில வந்திருப்பேனா? இத நீ ஐயா கிட்டயே சொல்ல வேண்டியதானமா? சொல்லிட்டேமா, சொல்லிட்டேன். ஆனாலும் என் மனசு கஷ்டமா இருக்கு. கண்ணம்மா, ஐயாவை பத்தி நீ இப்படிலாம் தப்பு தப்பா யோசிக்காத. போமா. இல்லடா கண்ணம்மா, அவர் மனசு பரந்த மனசு. ஒருவேளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருப்பாரு. அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாரு. நான் செய்யறது தப்பா? எப்படிம்மா? எப்படி கேட்க முடியும்? சொந்த பொண்ணுகிட்ட அப்படி கேட்கலாமா? நீங்க 2 பேரும் எனக்கு எவ்வளவு உரிமை கொடுத்து வச்சிருக்கீங்கம்மா. அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல. இல்லடா கண்ணம்மா, வயசு, வாழ்க்கை எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லடா உலகம். அதனால என்ன சந்தேகப்படுவீங்களா? சந்தேகப்பட்டிருக்க மாட்டாருடா. உன்னை தேவையில்லாம அவர் கேள்வியே கேட்க மாட்டாரு. அப்புறம் எதுக்குமா கேட்டாரு? கேட்டிருப்பாரு. அதான் சொன்னேன்ல, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டிருப்பாரு. ம். அம்மா, சும்மா சப்ப கட்டு கட்டாத. இல்லடா, நான் சப்பக்கட்டெல்லாம் கட்டல. எனக்கும் ஆ, உனக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. என்னம்மா சொல்ற? இல்லடா கண்ணம்மா, சந்தேகம்னா தொடர்ந்து இந்த பையன் வந்துகிட்டே இருக்கானே, நீ ஆபீஸை விட்டு விலகினதுக்கு அப்புறம் கூட நீ வேணும்னு வரானே, அதனால ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இல்லனா நான் இந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லிருக்கவே மாட்டேனேடா. அம்மா, தப்புமா, ரொம்ப தப்புமா. சரி, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. டேய், என்னடா சொல்ற? ஐயாவும் இப்படி பேசுறாரு, நீயும் இப்படி பேசுற. ஒரு பொண்ணை நல்லா வளர்த்திருக்கீங்கல்ல, அவ நல்லா வளர்ந்திருக்கால, அவ மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஏது இருக்கும் எதுவுமே தெரியாம எவனோ ஒருத்தன் வந்தான்றதுக்காக 2 பேரும் இப்படி பேசுறீங்கல்ல? இல்லடா. போமா, போ. டேய் கண்ணுமா, வேண்டாமா, நான் இத பத்தி இனிமே பேச விரும்பல. ஐயா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேம்மா. எனக்கு இந்த உலகத்துல 2 பேர் தான், அப்பா, நீ. இதையெல்லாம் தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. கண்ணுமா, புரிஞ்சுக்கோமா, புரிஞ்சுக்கோ உன் மகளை. அவ கணத்திலையும் கல்லெறிய மாட்டா, மனசுலயும் கல்லெறிய மாட்டா. இங்க தோணுனதை செய்வா, அவ்வளவுதான். அப்படி ஏதாவது செய்யும் போது உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லாம செய்ய மாட்டேமா, செய்ய மாட்டேன். கண்ணுமா, எனக்கு யாருமா இருக்கா? நீங்க தாமா எனக்கு உலகம், நீங்க தாமா எனக்கு வாழ்க்கை. நீங்க இல்லாம நான் யாருமா? புரியுதுடா, புரியுதுடா கண்ணம்மா, மன்னிச்சுக்கோடா.
ஐயா கிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஐயா இது இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. சரிம்மா, விட்டுருங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. கண்ணுமா, இது தேவையில்லாம நீ உன் மனசுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு நீ மன உளைச்சலுக்கு ஆளாயிடாதம்மா. இல்லடா கண்ணம்மா. செய்ய மாட்டேன்டா. நான் பாத்துக்கிறேன், விட. சரியா? நீ என்னோட செல்லண்டா. வருத்தப்படக்கூடாது. உன்னாலதான் என் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. என்னது குடும்பமா? உங்க குடும்பத்துக்கு பேரு குடும்பமா? வீட்டை விட்டு ஓடி போன அம்மா, வார்த்தைகளாலேயே பெரிய வழக்கறிஞர்னு சொல்லிக்கிற உங்க அப்பா, யார் எதை சொன்னாலும் செய்யற நீ, சொந்தத்துக்காக மாப்பிள்ளைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போன உன் தங்கச்சி. இதுதான் உன் குடும்பம். இத பத்தி நீ என்கிட்ட பேச வந்துட்ட. சரி, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. நீ அடிச்சு என் அத்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அமிச்சேன். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எங்க அப்பா அதுக்காக என்கிட்ட சண்டை போட்டாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்க அப்பா எப்பவும் உன் கூட சண்டை போடுறவர் தானே? உங்களுக்குள்ள உறவே அதானே? கவ்யா, நீ ரொம்ப பேசுற. என்ன பண்ண போற? அது மட்டும் தான் எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நானும் பாப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த அருண் யாருன்னு உனக்கு புரியும். அருண், வார்த்தை அளந்து பேசு. காவ்யா கிட்ட விளையாடாத. விளையாடினா என்ன பண்ணுவ? விளையாடாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. 2 பேர் வாழ்க்கையும் ஒழுங்கா நடக்கணும்னா நீ ஒழுங்கா இருக்கணும். இல்லைன்னா ஒருத்தரோட வாழ்க்கை போயிடும். அது உன் வாழ்க்கையா இருந்தா அப்படி போடு. என் வாழ்க்கைய நீ அழிச்சிடுவியா? சிரிப்பா இருக்கு அருண், ரொம்ப சிரிப்பா இருக்கு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நான் எத்தனை தடவை சொல்றது உனக்கு? காவ்யா, என்கிட்ட விளையாடாத. நீ விளையாடாத. இந்த காவ்யா கிட்ட நீ விளையாடாத. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. புரியாது. நீ பேச்சல பேசுவ, காவ்யா செயல்ல காட்டுவா. புரிஞ்சுதா? காவ்யா, நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. புரியும், எனக்கு எல்லாம் புரியும். அகம்பாவம், ஆணவம், அட்டகாசம், இதுக்கெல்லாம் பயப்படுறவல்ல இந்த காவ்யா. அவளுக்கு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒண்ணுதான் லட்சியம். அம்மா தெரியாத, அப்பா தெரியும். ஆனாலும் அனாதை குழந்தையாதான் நான் வாழ்ந்தேன்.
இந்த அனாதை வாழ்க்கையில தோத்துடவே கூடாது. தோத்துடவே கூடாது. இவ தோத்துட்டான்னு யாராவது சொன்னா அடுத்த நிமிஷம் இந்த ஃபேன் நிக்கும். இந்த காவியா மேல பாரு, இந்த ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருப்பா. ஆமா, இந்த ஃபேன்ல காவியா தொங்கிக்கிட்டு இருப்பா. வாழ்க்கையோட கடைசி அத்தியாயங்கிறது மரணத்தோட ஓலம். அத நீ கேட்கணுமா இல்ல பார்க்கணுமா? அத நீயே முடிவு பண்ணிக்க. யார் நீ? யார் நீங்க? ஏய் அத்தா வாய் மூடு. ஏய் வண்டி எடு. வண்டி எடியா. ஏய் கத்தாத வாய் மூடு. அமைதியா வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். அமைதியா வா. கத்தாதன்னு சொல்றேன்ல. கத்திக்கிட்டே இருக்க. வண்டியை வேகமா விடு. இன்னும் ஸ்பீடா போ. ஏய் போயிட்டே இரு சொல்றேன்ல. போயிட்டே இரு. கத்தாம அமைதியா வர மாட்டா. சொல்லிட்டே இருக்கல. சத்தம் போடாத. தப்பிக்க பாக்குற. என்கிட்ட தப்பிக்க முடியாது.